ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதனுடைய வியூ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஆஸ் ஆஃப் நவ் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி ஒரு 40-50 புள்ளிகள் வந்து ஒரு மைனஸில் காமிச்சிட்ருக்கு. ஓகே, இப்போது இந்த புள்ளிகள் தொடர்ந்தால் ஒரு வேளை டவுன் சைடு நடந்துருச்சு, நம்ம கீழே வியூ பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எதுவெல்லாம் சார் வரும், ரொம்ப கட் ஆகிட்டு பெரிய ஃபால் ஆகிடுமா, மேலே பார்த்தீங்கன்னா டபிள்யூ பேட்டர்ன், எம் பேட்டர்ன் இன்னொன்று சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நெக்லைன் வந்து கட் ஆகுது, ரைட்டு. இப்போது இதே டவுன் ட்ரெண்டாக இருந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைச்சா கண்டிப்பாக வந்து நம்ம டவுன் சைடுக்கான ஒரு பிளானை பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம் பேட்டர்ன் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது கீழே இருக்க சப்போர்ட்டை வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். எங்கே நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் அந்த இடம், அதாவது இந்த இடத்த வந்து பிரேக் டவுன் ஆகிருக்கு. ஓகே, இருங்க நான் உங்களுக்கு லைன்னு போட்டுறேன். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸாக இந்த இடம் இப்போ சப்போர்ட்டை ஆக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2 இடம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவலில் ஆக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது இந்த 25,650 25,550 2 லெவல் வந்து சப்போர்ட் லெவல்லாம் ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அந்த 45-50 பாயிண்ட் வந்து டவுன் சைடு மூவ் ஆச்சுன்னா இந்த 25,650க்கு ஒரு சப்போர்ட்டும், இந்த 25,500 அந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட்டும், இந்த 200 EMA லைனும் கிட்டக்கிட்ட அங்கே வந்துடுச்சு, ரைட்டுங்களா. ஸோ இந்த நெக்லைன் பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை மார்க்கெட் நெகட்டிவாக மூவ் ஆச்சு, இதுக்கு கீழே ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இடம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். ஆனால் இந்த இடத்துல சப்போர்ட் எதுவும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளானை நம்ம பண்ணியிருக்கலாம். இப்போது என்ன வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம் பேட்டர்ன் வந்து கீழே, அதாவது இந்த 2 இடத்துல சப்போர்ட் எடுத்து அகைன் வந்து மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இதுவே வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அமையும். ஓகே, அப்போ மார்க்கெட் இங்கே என்ன ஓப்பன் ஆச்சோ இல்லை இங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தா லிட்டில் பிட் லைட்டாக டவுன் சைடு மூவ் ஆகிட்டு அகைன் வந்து மேலே ஒரு அப் சைடுக்கான ஒரு பிளானை நீங்கள் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு நாலேஜுகள் தகப்பட்ட விஷயங்கள் வீடியோக்கள் உங்களுக்கு வருது அப்படின்னா நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணிவிடுங்க. புதுசாக பார்க்கவங்க ஏதாச்சும் உங்களுக்கு நாலேஜ் கிடைக்குது, மனசில் தோணுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ்களை தெரிவித்து லைக் பண்ணிவிடுங்க வீடியோவை, ரைட். இப்போது நிஃப்டி 50 இந்த மாதிரி வியூஸை சொல்கிறீங்க சார், இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறீங்களே அது என்ன லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,750 இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக அமையும். அதாவது மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா அந்த 45 பாயிண்ட் இப்போதைக்கு ரெட்டில் இருக்குது, அதே ஒரு 80 பாயிண்ட் 100 பாயிண்ட் வந்து கடகடணும் மார்க்கெட் ஓப்பன் ஆன கீழே வந்துடுச்சு அப்படின்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் எப்போ வேணாலும் வந்து திரும்ப வந்து மேலே போகிறதுக்கான ஒரு அறிகுறிகள் இருக்குது. ஸோ அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சுன்னா கூட என்னோடய பிளான் 100லேருந்து 110 120 அந்த மாதிரி பாயிண்ட் டவுன் சைட் மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சு காலையிலே காலங்காத்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா 155 வந்து டவுன் சைட் மூவ் ஆச்சு. ஓகே, டவுன் சைட் மூவ் ஆனால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி தான் நம்ம காலையில் ஒரு சின்னதாக விட்டு எடுத்து, ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் டச் பண்ணிட்டு போவோம். எப்பவுமே மார்க்கெட் ஓப்பன் ஆன கடன்னு கீழே வந்துடாது, கொஞ்சம் மேலே போய்ட்டு தான் கீழே வரும். ஸோ அந்த மூமெண்ட்டை தான் அன்றைக்கி நம்ம கேட்ச் பண்ணுது. நம்ம டெலிகிராம் சேனல் நம்ம வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா எங்கேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க, அந்த சப்போர்ட்டோடைய தாக்கம் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு. எங்கே ரெசிஸ்டன்ஸாக இருந்தது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக இருந்த இடம் இந்த இடம். ஸோ ப்ரைஸ் அது வெல்லும் போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணணும். அந்த தூரம் தான் வந்து நம்ம கேட்ச் பண்ணது அன்றைக்கி. ஓகே, நீங்கள் ஒரு வேளை நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணால் ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம ப்ரைம் குரூப்பில் ஷேர் பண்ண விஷயத்தையும் உங்களுக்கு லைவ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகிருக்குது. அதே மாதிரி லாக் த ப்ராஃபிட் க்ளோஸ் த சிஸ்டம் 947க்குலாம் உங்களுக்கு மெசேஜ் அமைச்சிருக்கும் பாருங்கள். இது பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 947. ஏன்னா மார்க்கெட் வந்து அங்கேருந்து நெக்ஸ்ட் எதுவெல்லாம் போகும்னு தெரியாது. ஓகே, ஸோ மார்க்கெட்டு அதுக்கு அங்கேருந்து ரிஸ்க் எடுக்காதீங்க. லாக் த ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம் இங்கே பாருங்கள் 947க்கு உங்களுக்கு மென்ஷன் அனுப்பிச்சிருக்கேன். இதில் கூட பார்த்திங்கன்னா நம்ம சப்போர்ட் நம்ம கேட்குறோம், ஆனால் அந்த சப்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. மேபி அவங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அந்த ஹார்ட்ஸ் லைக்ஸ் அந்த நம்ம வியூஸை வந்து ஷேர் பண்ண சொல்கிறேன் இல்லையா, கிட்டத்தட்ட வந்து 1000 பேர் பார்க்குறாங்க. அப்போ 10-20 பேர் தான் வந்து அவங்களுக்கு புரியலையா இல்லை பிடிக்கலையா தெரில. இட்ஸ் ஓகே, பார்க்கலாம், எது வரலும் போதும் போட்டோம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட்டை கொடுத்துட்டு வரோம். சரி, இது வந்து நிஃப்டி 50ல் என்னுடைய வியூஸை உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா சார் பேங்க் நிஃப்டி என்ன
லெவல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. எங்கே கீழே சப்போர்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து 57,300 கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 57,300 கிட்ட ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகுது. சரி, இந்த 57,300 வந்து டச் பண்ணிட்டு போகுமா மார்க்கெட் அப்படின்னா வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த ரியாக்ஷன் 57,400 கிட்டே சப்போர்ட் எடுக்குதா இல்லை 57,300 வரலும் சப்போர்ட் வருதா வெயிட் பண்ணி பார்க்கணும் அந்த இடத்துல. ஆனால் மார்க்கெட் அந்த ரெட் சினாரியோ இந்த லெவல் கட் ஆகிடுச்சுன்னா நான் சொல்கிறது என்னென்னா நிறைய பேர் என்ன ஷார்ட் பண்ண போகாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா இந்த சப்போர்ட் இமீடியட்டாக இருக்குது இல்லையா. இப்போ நமக்கு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக ஈஸியாக வந்து நம்ம ரேலி பண்ணலாம். அதாவது இந்த எம்பேட்டன் கிரியேஷன் நெக்லைன் கட் ஆச்சு இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம டார்கெட்டை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணலாம். ஆனால் பேக் டு பேக் இங்கே சப்போர்ட்ஸ் ஏரியா இருக்குது சொல்ல நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஏன்னா ட்ரெண்ட் ஸ்மூத் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்குது. அப் ட்ரெண்டில் போயிட்டு சார் ப்ரைஸ் எவ்வளோ தூரம் கீழே கரெக்ஷன் வரும் அப்படின்னு ரிஸ்க் எடுக்க போகாதீங்க. இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எடுத்துக்கங்க, இல்லைனா உங்களுடைய தரப்பில் நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கன்ஃபியூஸ்லாம் ஒன்றும் பண்ணிக்க வேணாம். என்னுடைய நாலேஜ் உங்களுக்கு ஒத்து போகுது அப்படின்னப்போ நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ரைட், சரி. நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன பிளான்ஸாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் எனக்கு வந்து இந்த 83,800 ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாக்ட்லி அங்கே தான் உங்களுக்கு அந்த லைனும் கட் ஆகுது. கட் ஆனாலும் இந்த 83,800 கிட்ட ஒரு சப்போர்ட் ஏரியாவாக எனக்கு தெரியுது. நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்திங்கன்னா 83,200 கிட்ட ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்குது. மார்க்கெட்டு இன்றைக்கி ஃபுல்லாக வந்து வீக்காகவே இருந்துச்சு, டவுன் லோயர் ஃபார்மேஷன் வருது அப்படின்னா நம்ம இந்த தூரத்தை வந்து எக்ஸிட் ஆகலாம், சின்னதாக ஒரு மூமெண்டம். ஏன்னா உங்களுக்கு சொன்ன டிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த தூரம் வந்து சரியாக போச்சு. உங்களுக்கு அந்த எம்பேட்டனுடைய தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டாகவும் ஆக்ட் பண்ணுது. ப்ளஸ் மார்க்கெட் ஒரு ரன்னிங்கில் கண்டினியூவாக ஃபாலோ ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா மட்டும் வந்து நீங்கள் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணி நீங்கள் அந்த டார்கெட்டை புக் பண்ணிக்கலாம். ஆனால் நிஃப்டி 50லேயும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. ஏன்னா பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நிஃப்டி ஒரு சில டைமில் நல்ல மூமெண்ட் கொடுக்கும். ஆக்சுவலி நிஃப்டியும் சென்செக்ஸும் ஒரே மாதிரி தான் மூமெண்ட் இருக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகுனா இந்த ஃபாலை கேப் பண்ணுறதுக்காக நிஃப்டி கொஞ்சம் சைட்வேஸ் மாதிரியே மூவ் ஆகிட்டு இருக்கும். அதுக்குள்ளே இந்த சென்செக்ஸ் வந்து இந்த ஏரியா ஃபில் பண்ணிவிடும். அப்போ நான் ரெண்டு மேட்ச் பண்ணிவிட்டு திரும்ப வந்து மார்க்கெட் ரெண்டும் அந்த நிஃப்டி எப்போ மேலே அப் மூவ் கொடுக்குதோ அது வரலும் வந்து இந்த ப்ரைஸும் லைட்டாக லோயர் ஃபார்மேஷன் பண்ணி கீழே வந்ததுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 83,800 பிரேக் டவுன் ஆகிடுச்சி அப்படின்னா மட்டும் அந்த க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா மட்டும் இந்த ஏரியாவை நீங்கள் கல்குலேஷன் பண்ணலாம். இல்லை கீழே ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து மேலே போய்ட்டு இந்த மாதிரி டாப்பில் க்ளோஸ் கொடுக்குது ஹேமர் மாதிரி க்ரீன் கலரில் அப்படின்னா வெயிட் ஃபார் கரெக்ஷன் அகைன் வந்து ஹையர் ஃபார்மேஷன் மேலே இந்த ஏரியாவில் நீங்கள் டார்கெட்டாக புக் பண்ணிக்கலாம். இந்த 84,400 அந்த மாதிரி லெவலில் நீங்கள் டார்கெட்டாக புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிச்சிருக்கணும் நம்புகிறேன். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.